ரைப்பா மக்களே, இன்னைக்கு புது வருஷம் பிறந்தாச்சு. ஜனவரி 4ஆம் தேதி திங்கட்கிழமை. உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு முதல் கிளாஸ் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பேசிக் சயின்சஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் இருக்குல்ல, போன வருஷம் படித்தோம்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி, அதில் சார் உங்களுக்கு முக்கியமான சில 3 ஃபோர்ஸஸ் சார் நடத்தினேன். என்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ், மூணாவது மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ். மூணுலேயுமே 3 கான்ஸ்டன்ட் படித்தோம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜின்னு படித்தோம். இன்னொன்று எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸில் எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டின்னு படித்தோம். இன்னொன்று மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸில் மியூ நாட் பெர்மிட்டிவிட்டி படித்தோம். மூணையும் நிறைய வாட்டி எழுதி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா த்ரஸ்ட்னு ஒன்று படிக்க போகிறோம். த்ரஸ்ட்டு, இன்னொன்று ஃபோர்ஸ் படிக்க போகிறோம். அப்புறம் சில ப்ரெஷரை பற்றி சார் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேசிக் சயின்ஸ் கிளாஸ்ப்பா. எல்லாரும் நல்லா கவனி. சார் ஃபர்ஸ்ட் இருக்க பாருங்க. வாட் இஸ் ஃபோர்ஸ் ஆர் த்ரஸ்ட்? ஃபோர்ஸும் த்ரஸ்ட்டும் ஒன்று தான், ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சயின்டிஸ்ட் பிசிசிஸ்ட் சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா எல்லாரும் கவனிப்பா. அந்த புக்கு இருக்கு, நல்லா பார்த்துக்கோ. ஃபோர்ஸ் இஸ் அ புஷ்ன்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? புஷ் ஆர் அ புல். சார் திருப்பி சொல்கிறேன். ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் அ புல்னு படிச்சிருப்போம். அப்போ ஒரு இடத்துல ஃபோர்ஸ் கொடுத்தா அந்த பொருள் நகர மாதிரி இருக்கலாம், இல்லை நகரலாம். இப்போ சார் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு தள்ளுறேன்னு வச்சுங்க, கொஞ்சோன்னு போகும். எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்தா இது மூவ் ஆகும். அப்போ ஃபோர்ஸ் கொடுத்தா ஒரு பொருள் நகரும், இட் வில் டிஸ்பிளேஸ். இப்போ புதுசாக ஒரு டேர்ம் என்னமோ த்ரஸ்ட்னு சொல்கிறாங்கப்பா. என்ன சொல்கிறாங்க? த்ரஸ்ட். வாட் இஸ் த்ரஸ்ட்னு சார் சொல்ல போகிறேன். நல்லா பார்த்துக்கோ. இங்கே புக்கு இருக்குப்பா, இங்கே புக்கு இருக்கு. இதில் இப்படி ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். இப்படி, இதுக்கு பேர் இன்க்ளைன்டு ஃபோர்ஸ். என்ன சொல்லுவோம்? இன்க்ளைன்டு. இப்படி இருக்குப்பா. அதே இந்த சைடு கொடுத்தா அதுவும் இன்க்ளைன். சப்போஸ் இந்த புக்குக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் கொடுக்குறேன்னு வச்சுங்க, இந்த ஃபோர்ஸ் பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா த்ரஸ்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அப்போ த்ரஸ்ட் அப்படின்னா the force which acts perpendicular to the given object தான் என்ன சொல்லுவோம்? நம்ம த்ரஸ்ட்னு சொல்லுவோம். எல்லாரும் கவனிங்க. சாரிங்க ஒரு படம் வரைஞ்சிருக்கேன். ஒரு பிளாக், ஒரு ரெக்டாங்குலர் பிளாக். இங்க 2 ஃபோர்ஸ் வரைஞ்சிருக்கேன் நான் சாரு. இது இன்க்ளைண்டா இருக்கு. எதுக்கு? இந்த டாப் சர்ஃபேஸ்ப்பா. இங்க 2 ஃபோர்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்க, அது இந்த டாப் சர்ஃபேஸ் இன்க்ளைண்டா இருக்கு. இந்த நடுவுல 3 ஃபோர்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ். அப்ப இந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்ன சொல்றா? த்ரஸ்ட்னு சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? த்ரஸ்ட். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா to define pressure. to define pressure. சின்ன கிளாஸ்ல பிரஷர் என்ன படிச்சிருப்ப? ஃபோர்ஸ் பை ஏரியான்னு படிச்சிருப்ப. என்ன படிச்சிருப்ப? ஃபோர்ஸ் பை ஏரியா. பட் ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா pressure equal to thrust by area. என்ன சொன்னா? அப்ப thrustனா என்ன மீனிங்? perpendicular force ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாரும் சார்ங்க எழுதிங்க பாருங்க வரும் நோட்ஸ். force includes all directions. 2 3 5 எல்லாமே வரும். ஆனா thrust includes only perpendicular directions. பெர்பெண்டிகுலர் இன்னொரு பேரு நார்மல்னு சொல்லுவோம்ப்பா. அப்ப இந்த 3 லைன்ல வரும்ல ஒரு ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸ் பேர் என்ன சொல்ல போறோம்? த்ரஸ்ட்னு சொல்லுவோம். எல்லாரும் இங்க கவனிங்க. வாட் இஸ் பிரஷர்? சார் உங்களுக்கு சொன்ன பிரஷர் ஈக்குவல் ஃபோர்ஸ் பை ஏரியாப்பா. ஆக்சுவலா என்ன சொல்றேன் அப்படின்னா த்ரஸ்ட் பை ஏரியா. த்ரஸ்ட் பை ஏரியா சிம்பிள் வந்து F பை A தான் வரும். யூனிட் எழுத போறோம். ஃபோர்ஸ்க்கு என்ன வரும்? நியூட்டன் பா. ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். அப்ப நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு N m⁻². இதுக்கு தனியா ஒரு சயின்டிஸ்ட் பேர் வச்சிருக்காங்க. அந்த யூனிட் பேரு பாஸ்கல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பாஸ்கல். அப்போ ஒரு பாஸ்கல் அப்படின்னா 1 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ரைட்பா மக்களே, பிரஷருக்கு 2 யூனிட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஒன்று பாஸ்கல் இல்லைன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? பிரஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா தட் இஸ் த்ரஸ்ட் பை ஏரியான்னு வரும். F by A நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். N m⁻² that is equal to 1 பாஸ்கல் படிச்சோம். அப்போ பிரஷரோட யூனிட் பாஸ்கல்னு சொல்லுங்க. சிம்பிள் என்ன வரும்? P அப்புறம் ஸ்மால் ஏன்னு வரும்பா. இப்போ நம்ம அட்மாஸ்பரிக் பிரஷர்னா என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அட்மாஸ்பியர்னா போன கிளாஸ்லயே பார்த்தோம். எர்த்தை சுற்றி வாயு மண்டலம். அட்மாஸ்பியர் அப்படின்னா ஏர்ல மிக்சர் ஆஃப் கேசஸ் பா. அது ஒரு பிரஷரை நம்ம மேல எக்ஸர்ட் பண்ணும். ஆர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏர். அந்த ஏர் காலம் இருக்கும்ல, அது எக்ஸர்ட் பண்ணும். that pressure is called atmospheric pressure. சார் எழுதிங்க பாருங்க. what is atmospheric pressure? the pressure exerted by the atmosphere. அப்புறம் ஒரு சின்ன பிரின்சிபல்,
ஏர் எப்போதும் எங்கேருந்து எங்கே போகும்? ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஒரு இடத்துல வேக்கம் இருக்குன்னு வச்சுங்க. வேக்கம்னா அந்த இடத்துல கேஸ்ல ஏர் எதுவுமே இருக்காது. அப்போ ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு வேக்கம். ஏன்? இது ஆக்குபை பண்ணுறக்காண்டி ஃப்ளோ ஆகும்பா. எல்லாரும் கவனிங்க. ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் ரீஜியன் டு லோ ப்ரெஷர் ரீஜியன். இப்போ சார் ஒன்று சொல்லி தர போகிறேன், நல்லா கவனிங்க. ஒரு பென்குயின் எப்படி ஆப்பிள் ஜூஸ் குடிக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ சார் சொல்ல போகிறேன். எல்லாரும் கவனிங்க. பாருங்க, ஒரு படம் போட்டிருக்கேன். இது ஒரு பீக்கர் பா. இந்த பீக்கர் ஃபுல்லாக ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பென்குயின் இருக்கு. ஒரு ஸ்டார் கொடுத்துட்டோம். இந்த பென்குயின் எப்படி இந்த ஆப்பிள் ஜூஸை குடிக்க போகுது நம்ம சொல்ல போகிறோம். நல்லா கவனிங்க. இந்த பென்குயின் இங்கே வாயை வச்சுட்டு உறிஞ்சுனா இந்த ஆப்பிள் ஜூஸ் எல்லாமே போய் இந்த ஆப்பிள் ஜூஸ் ஃபுல்லாக குடிச்சிருமா? இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்ல போகுதுன்னு சார் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோ. பீக்கரில் என்ன இருக்கு? ஆப்பிள் ஜூஸ் இருக்கு. இந்த ஸ்டார் இருக்கா? இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் ஏர் இருக்கும்பா. என்ன இருக்கும்? ஏர். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஏர் இருக்கும். இந்த ஸ்டார் இருக்கா? இந்த ஸ்டார்க்குள்ளேயும் ஏர் இருக்கும். என்ன இருக்கும்? இங்கே என்ன ஏர் ப்ரெஷர் இருக்கோ அதே ஏர் தான் எங்க இருக்கும்? இந்த ஸ்டார்க்குள்ள. பென்குயின் இங்க வாயை வச்சு ஃபர்ஸ்ட் உறிஞ்ச போல இந்த ஏர் இருக்குல்ல, இந்த ஏர் ஃபுல்லா இங்க போயிடும். போயிட்டா இந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? வேக்கம் will be created inside the straw. அப்ப சார் என்ன சொன்னேன்? ஏர் எப்படி ஃப்ளோ? ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் பார்த்தோமா? இந்த இடத்துல உள்ள ஏர் ப்ரெஷர்னால இது எக்ஸர்ட் பண்ணணும்ல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதனால இந்த ஜூஸ் இந்த ஸ்ட்ரா வழியா போயிருதுன்னு சொல்றாங்க. சார் திருப்பி சொல்றேன். இந்த பென்குயின் உறிஞ்சுறதுக்கு முன்னாடி இங்க ஏர் என்ன இருக்கோ அதுதான் இந்த ஸ்ட்ராக்குள்ளேயும் ஏர் இருக்கும். சேம் ப்ரெஷர் will be maintained இந்த எல்லா இடத்துலையும். ஃபர்ஸ்ட் இது உறிஞ்சும் போல இந்த இடத்துல உள்ள ஏர் காலம் இருக்கும்ல, எதுல உள்ளது? ஸ்டாக்குள்ள. அது ஃபுல்லா வாய்க்குள்ள போயிடும். அப்புறம் இந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆயிரும். அப்ப அட்மாஸ்பியரிக் பிரஷர் இங்க ஆக்ட் பண்றதுனால அந்த ஜூஸ் இந்த ஸ்ட்ரா வழியா போயிருப்பா. ரைட் பாங்களை கவனிங்க. சார் இப்போ அட்மாஸ்பியரிக் பிரஷரோட வேல்யூ சொல்லி தர போறேன். அதோட யூனிட்டும் பார்க்க போறோம்பா. நல்லா கவனி. அட்மாஸ்பியரிக் பிரஷர் என்ன பார்த்தோம்? பிரஷர் எக்ஸர்டட் பை தி அட்மாஸ்பியர். அதோட யூனிட் பாருங்க. 1 அட்மாஸ்பியர் சார் எழுதியிருக்கேன். அட்மாஸ்பியர்ங்கிறது யூனிட் ஆஃப் அட்மாஸ்பியரிக் பிரஷர். இதான்ப்பா ஃபுல் டேர்ம். முழு டேர்ம் என்ன? அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். அதோட சிம்பல் 1 atm ஸ்மால் லெட்டர்ல எழுதணும். அதோட வேல்யூ என்ன வேல்யூ அப்படின்னா 1.013 1.013 into 10 power 5. 10 power 5 னா 1 லட்சம் பா. 1 lakh நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். எவ்வளவு? 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் equal to 1 lakh நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இவ்வளவு பிரஷர் இருக்கு. that is equal to 1.013 into 10 power 5 என்ன பவர் மைனஸ்க்கு பாஸ்கல்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பாஸ்கல். இதே நம்ம மெர்க்குரி காலம்ல சொன்னா தெர்மாமீட்டர் பார்த்துருப்பீங்கல்ல, அதில் மெர்க்குரி இருக்கும்ல, அது ஆக்சுவலாக ஒரு பீக்கர்ல மெர்க்குரி ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி ஒரு கேபிலரி டியூப்னு இருக்குப்பா. தெர்மாமீட்டர் மாதிரி ஒல்லியாக ஒரு டியூப் இருக்கும். அப்படி வச்சா இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஆக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரா வழியாக எப்படி ஜூஸ் போச்சோ அந்த கேபிலரி டியூபுக்குள்ள மெர்க்குரி காலம் ரைஸ் ஆகும். சார் திருப்பி சொல்கிறேன். ஒரு பீக்கர் எடுத்துக்கோ, அதில் மெர்க்குரி ஃபில்லப் பண்ணிக்கோ. அதில் அந்த கேபிலரி டியூப் தெர்மாமீட்டர் மாதிரி ஒரு டியூப் இருக்கும். அதை இப்படி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டியூப்ல என்ன ரைஸ் ஆகும்? மெர்க்குரி காலம் வில் ரைஸ் டியூ டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அது எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும் அப்படின்னா அது பேர் கேபிலரி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கேபிலரி ரைஸ். 76 சென்டிமீட்டர் ரைஸ் ஆகும். எது? மெர்க்குரி காலம் பா. ஆர் தட் இஸ் ஈக்குவல் 760 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. இதுதான் ஒரு அட்மாஸ்பியரோட வேல்யூ பா. ரைட் பா மகளே கவனிங்க. சார் உங்களுக்கு ஒரு ஹெலிகாப்டர் எப்படி பறக்குதுன்னு சொல்லி தர போறேன். இதான் ஹெலிகாப்டர்னு வச்சு சும்மா அசியூம் பண்ணிக்கங்க. இப்படி தரையில இருக்கு. இப்படியே மேலே வந்து எப்படி போகும்போது நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரலா வீட்டில் ஃபேன் இருக்குல்ல, சீலிங் ஃபேன் சுத்தும்லப்பா. அப்ப என்ன நடக்குன்னு சார் சொல்ல போறேன். சீலிங் ஃபேன் சுத்தம் போதுல நம்மளுக்கு காத்து கீழே வருதா? என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஃபேன் சுத்தம் போதுல மேலே உள்ள ஏரெல்லாம் பிடிச்சி கீழே தள்ளி விடும். சார் திருப்பி சொல்றேன். ஃபேன் சுத்துது, சுத்தமாக அந்த ரூம்ல உள்ள ஏர் எல்லாரும் ஃபேன் மேலே போகும். அந்த ஏர் ஃபுல்லா ஃபேன் மேலே போய் கீழே தள்ளி விட்டுரும். அப்ப கீழே எப்படி இருக்கும்? ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஃபேனு கீழே
நம்ம கீழே உட்காந்துருக்கோம்னு வச்சுங்க, கீழே ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஃபேனுக்கு மேலே ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த பிரின்சிபிள் தான் ஹெலிகாப்டரில் யூஸ் பண்ண போகிறோம். நல்லா கவனிச்சு வைங்க. பாரு, சார் ஒரு ஹெலிகாப்டர் வரைஞ்சிருக்கேன். இப்படி முன்முகப்பு, பின்னாடி ஒரு வாலில் ஒரு சின்ன ஃபேன் மாதிரி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த உடம்புல ரொம்ப பெரிய ஃபேன் இருக்குப்பா. 3 பிளேடு இருக்கும். 1 2 3. ஹெலிகாப்டரை விட ஒரு 2-3 சைஸ் பெருசாகவே இருக்கும். ஹெலிகாப்டருக்கு மேலே இருக்கும் அந்த பிளேட். சார் சொல்கிறேன் எப்படி ஹெலிகாப்டர் பறக்க போகுதுன்னு சொல்ல போகிறோம். நம்ம என்ன படித்தோம்? ஏர் எப்படி ஃப்ளோ ஆகும், ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் அப்படின்னு படித்தோம். நல்லா கவனிங்க. இந்த ஃபேன் பிளேடு சுற்றுன்னு வச்சுங்க. ஹெலிகாப்டர் மேலே பிளேடு நல்லா ஃபாஸ்டாக சுற்றுதுப்பா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் சுற்றுது. சுத்தம் போல என்ன அப்படின்னா, ஃபேன் பிளேடுன்னு நம்மளுக்கு காற்று வந்துச்சுல, அதே மாதிரி அந்த பிளேடுக்கு மேலே இருக்கும்ல ஏர், அந்த ஏர் எல்லாத்தையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டுரும். எது தள்ளி விட்டுரும்? அந்த பிளேடு இப்படி சுத்த சுத்த மேலே வேக்கம் கிரியேட் ஆகும். என்ன கிரியேட் ஆகும்? வேக்கம் கிரியேட் ஆகி கீழே என்ன இருக்கும்? ரொம்ப ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்படி ஹை ப்ரெஷர் மேலே வேக்கம் இருந்தால் ஒரு ஃபோர்ஸ் அப்படியே இந்த ஹெலிகாப்டர் தள்ளி அந்த வேகத்துக்கு கொண்டு போயிடும். அப்புறம் இந்த ஹெலிகாப்டர் அப்படியே ஸ்வாங்கின்னு அந்த சைடு பறந்து போயிடும். சார் திருப்பி சொன்ன நல்லா கவனி. இதுதான் ஹெலிகாப்டர்னு வச்சுக்கப்பா. இதுக்கு மேலே பிளேடு சுற்றுது, ஃபாஸ்டாக சுற்றுதா, மேலே என்ன கிரியேட் ஆயிரும் அப்படின்னா வேக்கம் கிரியேட் ஆயிரும். கீழே ப்ரெஷர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? இந்த ஹெலிகாப்டர் அப்படியே லிஃப்ட் பண்ணி சைடில் கொண்டு போயிடும். சார் திருப்பி சொல்கிறேன், அந்த பிளேடு சுத்தம் போல அதுக்கு கீழே ஒரு காரோ இல்லை 4 மனுஷங்களோ வச்சா அந்த பிளேடு சுற்றி முடிச்ச பிறகு ஹெலிகாப்டர் எப்படி பறக்குதோ அது மாதிரி மனுஷங்களும் பறப்போம், இல்லை காரும் பறந்துடும். ஏன்னா மேலே வேக்கம் இருக்கும், கீழே ஹை ப்ரெஷர் ஹை ஃபோர்ஸ் இருக்கும். இப்படி தான்ப்பா ஹெலிகாப்டர் பறக்குது. ரைட் பாமக்களை கவனிங்க. சார் ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், P = ஃபோர்ஸ் பை ஏரியா. அதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு, HDGன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ப்ரெஷர் = HDG. Hனா height of the liquid column, H. D for density, G for acceleration due to gravity. இது ஒரு ஃபார்முலால இருந்து இன்னொரு ஃபார்முலா நம்ம டெரிவேஷன் பண்ண போறோம். எல்லாரும் கவனிங்க பாரு. P = F by A, force by area ல thrust by area, that is equal to HDG. இந்த ஃபார்முலாவை நம்ம இதுல இருந்து டெரைவ் பண்ண போறோம். எப்படி டெரைவ் பண்ண போறோம்னா இங்க பாருங்க. எல்லாரும் பாரு. பிரஷர் P = force by area பா. ஃபோர்ஸ் நம்ம வெயிட்னு படிச்சோம். அப்ப weight = m into g, m into g divide by a, area. இந்த மாஸ் மட்டும் நம்ம மாத்த போறோம். we know that density ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸ்ல. density = mass by volume. சார் திருப்பி சொல்றேன், இந்த மாஸ் தான் மாத்த போறோம். density = mass by volume. அப்ப மாஸ்க்கு என்ன வரும்? இந்த v அங்க போகுமா? அப்ப v into d ன்னு வரும். அப்ப mass m = v into d, volume into density. இந்த இடத்துல m இருக்குலப்பா, அதுக்கு பொதுவா v into d ன்னு போட போறோம். அப்ப pressure P = m க்கு பொதுவா என்ன வரும்? v into d. ஏற்கனவே g இருக்கா, g போட்டுக்கோ, divide by a. சார் திருப்பி சொல்றேன், pressure P = vdg divide by a. v for volume, a for area, d for density, g for acceleration due to gravity. வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா? லென்த், பிரெத் இன்டு ஹைட் முடிச்சிருக்குமா? L into V into h. இந்த மூணு சேர்த்தா வால்யூம் வந்துருப்பா. dg அப்படியே எழுதிக்கோ. d into g ல dg போட்டுக்கோ. சார் திருப்பி சொல்றேன், இந்த வால்யூமை மட்டும் மாத்து. LBH, dg அப்படியே எழுதிக்கோ. டிவைட் பை ஏரியானா லென்த் டு பிரெத். அப்ப L into B. இப்போ மேலே இங்கே கேன்சல் பண்ண போறோம். இங்க ஒரு L into B, இங்க ஒரு L into B, ரெண்டையும் கேன்சல் பண்ணு. மிச்சம் என்னப்பா இருக்கு? HDG. இங்க பாருங்க, இந்த ஃபார்முலா P = HDG நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்ப நம்ம ஹே அப்படிங்க கைதட்டலாம். ஒரு டெரிவேஷன்ல இருந்து இன்னொரு டெரிவேஷன் நம்ம ஈஸியா ப்ரூவ் பண்ணிட்டோம். ரைட் பா மக்களே, இந்த அட்மாஸ்பியர் பிரஷர் நம்ம படிச்சோம்ல, இது அந்த காலத்துல ஒரு படத்துல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த படம் பேரு மாயா பஜார்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மாயா பஜார். 1957 வருஷம் வந்த படம். அந்த படத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பூதம் இருக்கும்பா. இதுதான் பிளேட்னு வச்சுங்க. இந்த பிளேட்ல நிறைய லட்டு குமிச்சு வச்சிருப்பாங்க.
அந்த பூதம் அப்படின்னு செய்யும். இந்த லட்டு எல்லாம் அப்படியே வாய்க்குள்ள போயிடும். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா அந்த பூதம் ஆண் திறக்கும் போது என்ன அப்படின்னா இந்த இடத்துல வேக்கம் கிரியேட் ஆயிரும். அந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்து இந்த லட்டை ஒவ்வொன்றா வாய்க்குள்ள கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா அந்த பூதம் ஒரு பாட்டு பாடும்பா, கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு வாயை திறந்தோடனே இந்த லட்டு எல்லாம் ஒவ்வொன்றா அந்த பூதம் வாய்க்குள்ள ஆன போயிடும். இன்னைக்கு நியூ இயர்னால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு ஒரு சின்ன ரெசல்யூஷன், அதாவது நியூ இயர் உறுதிமொழி, புத்தாண்டு உறுதிமொழி என்ன எடுத்துக்கலாம்? நல்லதை நினைக்கலாம், நல்லதை செய்யலாம். ஓகேப்பா, தேங்க்யூ சில்ட்ரன், ஆல் த பெஸ்ட், டேக் கேர்.